இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, ராயல் ரம்பிள்ல ஒரு பயங்கரமான திட்டம் ஒண்ணு நடக்க போகுதுன்றது இப்போதைக்கு உறுதியா இருக்கு. அது என்னன்றத ஃபுல் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் நீங்க என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங்கா ரெஸ்லிங் பார்க்குற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து ராயல் ரம்பிள்ல நடக்க போறதுக்கு முன்னாடி என்ன சம்பவம் இந்த வாரம் ராவ்ல ஹிண்ட் கிடைச்சிருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த வாரம் ராவை பொறுத்த வரைக்கும் ட்ரீவ் மெக்கன்ட்ரி வர்சஸ் செமி ஜெயின் இவங்க 2 பேருக்கும் ஒரு மேட்ச் நடந்துச்சு. இந்த மேட்ச் வந்து ஒரு நல்ல மேட்சா இருந்துச்சு. இந்த மேட்ச்ல வந்து ட்ரீவ் மெக்கன்ட்ரி வந்து ரோப்ல காலை வச்சு வின் பண்ணிடுவார். இருந்தாலும் இந்த மேட்ச் ஒரு தரமான மேட்சா இருந்துச்சு. இத்தனை மேட்ச்லயும் சரி ட்ரீவ் மெக்கன்ட்ரி வர்சஸ் செமி ஜெயின் ஒரு 10வது மேட்ச் கிட்டத்தட்ட நடக்கும். இந்த 10 மேட்ச்லயும் வந்து ட்ரீவ் மெக்கன்ட்ரி தான் டாமினேட் பண்ணி ஜெயிச்சிட்டே இருக்காரு. செமி ஜெயின் இது வரைக்கும் ஜெயிச்சதே இல்லை. இருந்தாலும் இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் ட்ரீவ் மெக்கன்ட்ரி செமிஜைனை போட்டு அட்டாக் பண்ணும்போது கோடி ரோட்ஸ் வருவாரு. காப்பாத்துறதுக்கு வந்த கோடி ரோட்ஸை அட்டாக் பண்ணி கோடி ரோட்ஸ் வந்து கோடி கட்டுறக்கு ட்ரீவ் மெக்கன்ட்ரிக்கு போட்ட உடனே இதை பயன்படுத்திக்கிட்டு பின்னாடியே வந்து அட்டாக் பண்ண கெவின் ஓவன்ஸ். அது மட்டும் இல்லாம என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, கெவின் ஓவன்ஸையும் ரிவெஞ்ச் எடுத்து அட்டாக் பண்ணணும். ட்ரீவ் மெக்கன்ட்ரி மீண்டும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் ட்ரீவ் மெக்கன்ட்ரி கோடி ரோட்ஸை பிடிச்சிட்டு போய் கழுத்தை பிடிச்சிட்டு போய் அடிக்கிறதுக்காக கார்னர்ல வச்சிருப்பாரு. அந்த இடத்துல என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, செமிஜெயின் ரன்னிங் ஹெல்வாக்கிக்க வந்து கோடி ரோட்ஸ் மேலே விட்டுருவாரு. இந்த மொமெண்ட் ஷாக்கிங்கா இருந்துச்சு. இந்த மொமெண்ட் ஷாக்கிங் அப்படி என்ன ஷாக்கிங்கா இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, செமி ஜெயின் வந்து இதுக்கு முந்தின வாரம் செத்ரோலின்ஸ் அட்டாக் பண்ணியிருப்பாரு. இப்போ பாத்தீங்கன்னா செமி ஜெயின் கோடி ரோட்ஸை அட்டாக் பண்ணிட்டாரு. ஆனா அதை விட இது பெரிய இம்பாக்டா ஏற்படுத்தியிருக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா, செத்ரோலின்ஸ் அட்டாக் பண்ணதை விட இப்போ அட்டாக் பண்ணது என்னன்னு கேட்டிங்கன்னா, செத்ரோலின்ஸ் அட்டாக் பண்ணது கூட என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு மன்னிப்பு கேட்டுட்டாரு. அது ராயல் ரம்பிளில் செத்ரோலின்ஸ் இருக்காரு, செமி ஜெயின் இருக்கிறாங்க. அதனால அவங்களோட ஃபியூடு அங்கே தொடரும். இப்போ இங்கே வந்து கோடி ரோட்ஸ் அட்டாக் பண்ணதுக்கப்புறம் வந்து என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, கெவின் ஓவன்ஸ் சும்மா இல்லாமல் கெவின் ஓவன்ஸ் அந்த டிஷர்ட் கூட செமி ஜெயினை சப்போர்ட் பண்ணி போட்டு வருவார். செமி ஜெயின் ஃபார்எவர்ன்ற மாதிரி டிஷர்ட்டை போட்டு வருவார். அது மட்டும் இல்லாமல் செமி ஜெயினை தட்டி கொடுத்துட்டு போவார். தட்டி கொடுத்துட்டு போயிட்டு சிரிச்சுக்கிட்டே இறங்கிடுவார். அதுக்கப்புறம் என்ன சொல்லப்படுகிறதுன்னு கேட்டீங்கன்னா, ரூமர் படி கெவின் ஓவன்ஸுக்கும் கோடி ரோட்ஸ்க்கும் நடக்க போற ராயல் ரம்பிள்ல ஒரு மேட்ச் இருக்கு. அந்த மேட்ச் என்னன்னு கேட்டீங்கன்னா, WWE அன்டிஸ்ட்ரிபியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச். இந்த மேட்ச் ஒரு லேடர் மேட்ச். இந்த மேட்ச் லேடர் மேட்ச்ன்றா நோ டிஸ்குவாலிஃபிகேஷன் மேட்ச். இந்த மேட்ச்ல என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த வாரம் எப்படி வந்து செமி ஜெயின் அட்டாக் பண்ணாரோ யதார்த்தமா அதை வந்து ராயல் ரம்பிள் பேப்பர் வியூவில் ரியலாக வந்து கெவின் ஓவன்ஸுக்கு சப்போர்ட் பண்ணி அட்டாக் பண்ணி கெவின் ஓவன்ஸு சாம்பியன் ஆக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் இப்போ போயிட்டு இருக்கு. அதுக்காக தான் கெவின் ஓவன்ஸு செமி ஜெயின் டிஷர்ட்டை சப்போர்ட் பண்ணுற மாதிரி போட்டோவை போட்டுக்கிட்டு இருக்காரு. அதனால இந்த மாதிரி நடக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இப்போ ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. இது நடந்தாலும் வேற லெவல்ல இருக்கும். அது மட்டும் இல்லாம கெவின் ஓவன்ஸ் ரொம்ப நாளாவே சாம்பியன்ஷிப்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. கெவின் ஓவன்ஸ் இப்போ ஹில் 10ல பயங்கரமா இருக்கு. இந்த மாதிரி ஸ்டோரி லைன்ல இது நடந்துச்சுன்னா கொஞ்சம் ஆடியன்ஸ் பயங்கரமான சப்போர்ட் கிடைக்கும் கெவின் ஓவன்ஸுக்கு. இது ஒரு பயங்கரமான இம்பாக்டை ஏற்படுத்தும். இதை பத்தி உங்களோட கருத்து கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.